அனைவருக்கும் வணக்கம். நமது வைகறை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக மயிலை சீனி வேங்கடசாமி பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிரலாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிறப்பு கொண்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி. கிறித்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களால் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வேங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார். மகாபலிபுரம் என்று தவறாக வழங்கப்பட்ட பெயரை மாமல்லபுரம் என்று அறிமுகப்படுத்திய பெருமை மயிலை சீனி வேங்கடசாமியை சாரும். மயிலை சீனி வேங்கடசாமி ஆய்வு உலகில் தமிழக வரலாற்றை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தவர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் படைத்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலே கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும். இந்த நூலிற்கு தமிழக அரசின் முதல் பரிசு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழர் கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூல் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் ஆகும். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமது நூல்களுக்கு தாமே படம் வரைந்தவர். நாம் இழந்துவிட்ட நூல்களை தேடிய முதல் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். சமண முனிவர் போல வாழ்ந்தவர், தமிழ் உள்ளளவும் தமிழுக்காக பாடுபட்டவர் என்று சிறப்புக்குரியவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஒரு பல்கலைக்கழகவாணர், இலக்கிய கடல், வரலாற்று அறிஞர், மொழிநூற் புலவர், சமய நூல் வித்தகர். நுண்கலைவாணர், வரிவடிவ வரலாற்று வல்லுனர், சொல்லாய்வு செம்மல், கல்வெட்டு, சாசனம், தொல்லியல் துறைகளில் தனிமுத்திரை பதித்தவர், பன்மொழி புலவர், மானிடவியல், சமூகவியல் அறிஞர் என பல்வேறு பரிணாமங்களின் பெட்டகமாக திகழ்ந்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். தமிழருடைய கலை, பண்பாடு, சமயம் ஆகிய துறைகளில் கருத்து வடிவங்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. அத்துறையில் முதலாக ஆராய்ச்சி செய்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். 1961 மயிலை சீனி வேங்கடசாமிக்கு மணிவிழா நடைபெற்றது. சென்னை கோகலை மண்டபத்தில் நடைபெற்ற அவ்விழாவில் நீதி அரசர் கணபதியா பிள்ளை மயிலை சீனி வேங்கடசாமிக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை நல்கி சிறப்பித்தார். நினைப்பதை நூல் வடிவில் எழுதுக என என்னை முதலில் ஊக்கப்படுத்தியவர் சர்க்குணர்தாம் என்று மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களே தெரிவித்துள்ளார்.